सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। नारायणं पद्मभवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं शुकं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमतास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमतास्य पद्म पादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्री शंकर गुरुभ्यो नमः। श्री रामकृष्ण गुरुभ्यो नमः। श्री परमहंस गुरुभ्यो नमः। वासुदेवेन्द्र योगीन्द्रं नत्वा ज्ञानप्रदं गुरुं मुमुक्षूणां हितार्थाय तत्त्वबोधो विधीयते। எல்லாருக்கும் நமஸ்காரம். தத்துவபோதம்ங்கிற ஆதிசங்கர பகவத் பகதரோட டெக்ஸ்ட் அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல மொத்தம் 5 சாப்டர். ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து சாதன சதுஷ்டயம்னு, ஒரு முமுட்சுக்கு ஒரு மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசை இருக்கிறவாளுக்கு அந்த கேண்டிடேட் அவளுக்கு என்னெல்லாம் தகுதிங்கிறது தான் சாதன சதுஷ்டயம்னு ஃபர்ஸ்ட் சாப்டர். 2வது தான் விசாரம். அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கும்போது தான் இந்த விசாரத்துக்குள்ளேயே வர முடியும். ஸோ அப்போதான் அந்த கனெக்ட் ஆகும் புத்தி. இல்லைன்னா நிறைய டவுட்ஸ் வரும். நமக்கே அந்த தகுதி இல்லாத போது ஓரளவு, இப்போ நமக்கும் ஃபுல்லாக வந்துட்டான்னு சொல்ல முடியாது, பட் அட்லீஸ்ட் என்னங்கிறத தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த பாத்துல இருக்கும்போது இந்த விசாரம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ 2வது அதனால தான் ஜீவ விசாரம்னு போட்டேன். ஸோ ஜீவனை பற்றி தெரிஞ்சுக்கிறது, ஜீவன்னா யாரு, பிரம்மம்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லின்னு வர. ஸோ இந்த சாப்டர்ல அவர் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது தத்துவ நித்திய அனித்திய விவேகம், அதுதான் பார்த்தோம். இப்போ இங்க வந்து ஆத்மா அனாத்ம விவேகம். ஸோ ஆத்மானா என்ன, அனாத்மானா என்ன அப்படிங்கிற ஒரு விவேகம் பிரிச்சு பார்க்கணும். ஸோ அதனாலதான் அவர் ஃபர்ஸ்ட் ஆத்மா என்ன அப்படிங்கிற கேள்விக்கு 11 அனாத்மாக்களை சொல்றார் இல்லையா. ஸோ 3 சரீரம், 3 அது இருக்கக்கூடிய ஸ்திதி, அதாவது 3 அவஸ்தா, அதுக்கப்புறம் 5 கோஷங்கள். ஸோ 5 3 8 + 3 11. இந்த 11ம் அனாத்மாக்கள். இந்த அனாத்மாக்களை தெரிஞ்சுட்டு அதெல்லாம் நம்ம நீக்கிட்டு அப்போ நமக்கு என்ன இருக்கோ அதுதான் சத்து சித்து ஆனந்தம்ங்கிற 3 அதோட குவாலிட்டியை சொன்னார். அதை டைரக்டா அதுதான்னு சொல்லாம ஃபர்ஸ்ட் இந்த அனாத்மாக்களை சொல்லிட்டு அதை சொல்றேன். ஏன்னா நம்ம நினைச்சுட்டு இருக்கிறது இதுதான் அப்படின்னு. அதனால அதெல்லாம் இல்லைங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் 11 சொல்றேன். அந்த 11 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் சரீரங்கள். ஸோ 3 சரீரம் பேசிக்கா நீங்க வந்து ஒரு அதுலேருந்து ஒரு 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 ரசம் அப்படின்னு எடுத்தா 3 சரீரம் தான். அந்த 3 சரீரம் இருக்கிறது தான் அந்த அவஸ்தா. அந்த 3 சரீரங்களை தான் 5 கோஷங்களா சொல்றார். 5 கோஷம்னா வேற ஏதோ புதுசு கிடையாது, சரீரங்கள் தான். ஏன்னா அன்னமய கோஷங்கிறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அன்னமய கோஷம், அது சரீரம், ஸ்தூல சரீரம். அதுக்கப்புறம் சூக்ஷ்ம சரீரத்தை 3 மயமா கொடுக்குற, அதான் பிராணமயம், அதுக்கப்புறம் மனோமயம், அப்புறம் விஞ்ஞானமயம். இந்த 3 சேர்ந்தது சூக்ஷ்ம சரீரம். அதுக்கப்புறம் ஆனந்தமயம்ங்கிறது காரண சரீரம். ஸோ எங்க சுத்தினாலும் இந்த 3 சரீரம் தான் மேஜர் ஒரு அவித்யா. ஸோ சரீரத்தை நாம அப்படின்னு நினைக்கிறது தான் அங்க பெரிய அவித்யாவா இருக்கு. ஸோ அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ஸ்தூல சரீரம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம்னா என்ன, அப்புறம் காரண சரீரம்னா என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணார். அதுக்கப்புறம் அவஸ்தா ஒன்னொன்னு. ஜாகிரத அவஸ்தானா என்ன, அது என்ன சரீரத்தோட கனெக்டட். அதுக்கப்புறம் ஸ்வப்னாவஸ்தா, அது என்ன சரீரத்தோட கனெக்டட்.
அதுக்கப்புறம் சுஷுப்தி அவஸ்தா, அது என்ன சரீரம், காரண சரீரம், இப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ண. அதுக்கப்புறம் ஏன்னா இதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்றதுக்கு. அடுத்தது கோஷங்கள். ஸோ 5 கோஷம். ஏன் இந்த 3 சரீரத்தை 5 கோஷமா சொல்லணும் அப்படின்னா கிளியரா புரியறதுக்கு. அவ்வளவுதான். இப்போ 3 படியில ஏறுறது கஷ்டமா இருந்தா ஒரு 5 படியா வச்சா ஈஸியா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரிதான். ஸோ 3 சரீரங்களை இன்னும் எனக்கு புரியல அப்படின்னா அதை 5 கோஷமா டிவைட் பண்றார். ஸோ ஃபர்ஸ்ட் கோஷம் அன்னமய கோஷம், அதுதான் ஸ்தூல சரீரம். அது அப்படின்னா என்ன, அன்னமயம்னா என்ன, அது அன்னத்தோட மாறுபாடுதான் இந்த சரீரம், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்தது அன்னமய கோஷம் 3 சேர்ந்தது சூக்ஷ்ம சரீரம். என்னது? ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது பிராணமயம். ஸோ போன கிளாஸ்ல நம்ம பிராணமயம்னா என்னங்கிறத பார்த்தோம். பிராணனோட விகாரங்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் மனோமயம். ஸோ மனோமய கோஷம் இந்த 2 பார்த்துட்டோம். ஸோ இன்னும் 1 பேலன்ஸ் இருக்கு, விஞ்ஞானமயம். எதுக்கு? சூக்ஷ்ம சரீரத்துக்கு. அதுக்கப்புறம் ஆனந்தமயம் இருக்கு, காரண சரீரம். ஸோ அதுதான் பார்க்கணும். ஸோ விஞ்ஞானமயம்னா என்ன அப்படின்னா இந்த புத்தியும் இந்த ஞானேந்திரிய பஞ்சகம், ஞானேந்திரியங்களும் சேர்ந்ததுதான் விஞ்ஞானமயம். மனோமயம்னா என்னன்னா உங்களுக்கு மனசு பிளஸ் ஞானேந்திரியம் 5. ஸோ அந்த ஞானேந்திரியம் உங்களுக்கு விஞ்ஞானமயத்திலையும் வரும், மனோமயத்திலையும் வரும். ஏன்னா இந்த மனசுக்கு ஒரு இன்புட்டை கொடுக்கறதே இந்த ஞானேந்திரியங்கள் தான். அதனால ஞானேந்திரியம் இஸ் ஆல்வேஸ் கனெக்டட் வித் மனோமயம். அதுதான் புத்திக்கும் போறதுனால ஸோ விஞ்ஞானமயத்துக்கும் புத்தி பிளஸ் ஞானேந்திரியம் வரும். ஆனா பிராணமயம் கிரியா அப்படிங்கிறதுனால வேலை செய்யறது, காரியங்கள் செய்யறது. அதனால உங்களுக்கு ஞானேந்திரியம் கனெக்ட் ஆகாது, கர்மேந்திரியங்கள் கனெக்ட் ஆகும் பிராணனோட. ஸோ பிராணமயம்ங்கிறது 5 பிராணன்கள் பிளஸ் கர்மேந்திரியம், இது சேர்ந்ததுதான் உங்களுக்கு இது பிராணமயம். இப்ப நம்ம விஞ்ஞானமயம் பார்க்கிறோம். ஸோ விஞ்ஞானமயம்னா என்ன? புத்தி பிளஸ் ஞானேந்திரிய பஞ்சகம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த புத்தினா என்ன, அதை கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். இப்ப நம்ம உலகத்துல இந்த சிருஷ்டியில பாக்குற எல்லாத்தையும் நம்ம நாமரூபத்தோட கனெக்ட் பண்ணலாம். ஒரு பேர் இருக்கும், ஒரு ரூபம் இருக்கும், ஒரு வடிவம் இருக்கும். ஸோ இதோட சேர்ந்ததுதான் இந்த சிருஷ்டி. எல்லாமே நாமரூபத்தோட கூடின ஒரு அறிவு நமக்குள்ள போறது இல்லையா? அதுதான், அது எங்க இருக்கோ அதுதான் புத்தி. ஸோ இதுதான் விசேஷ ஞானம்னு சொல்லுவோம், விஞ்ஞானம்னு சொல்லலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். ஒரு பென் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு பென் இருக்கு. இந்த பென் அப்படின்னு, பேனா அப்படின்னு நான் ஒரு சப்தம் சொல்றேன். இந்த சப்தத்தை நீங்க கேட்ட உடனே இந்திரியங்கள் மூலமா கேட்கிறேன். ஸோ இந்திரியங்கள் மூலமா ஒரு இன்புட் வருது, பிளஸ் இந்த சப்தம் பிளஸ் இதோட ரூபம், அதுதான் என்னங்கிற அர்த்தம் இருக்கு இல்லையா? இதுதான் அர்த்தம். அர்த்தம்னா மீனிங்னு இல்லை, அது என்ன பொருள்ல போய் சேர்றதோ அது பேர் அர்த்தம். ஸோ இந்த சப்தம், அந்த பெண்ணுங்கிற சப்தம் பிளஸ் இந்த அர்த்தம், இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு அந்த கரணத்துல ஒரு 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 நிச்சயமான ஒரு புத்தியா உள்ள போகும்போதுதான் அதைத்தான் ஞானம்னு சொல்றோம். விஞ்ஞானம், விசேஷ ஞானம், அது பேர் புத்தி விருத்தின்னு பேரு. விருத்தினா இஸ் நத்திங் பட் தாட். ஸோ அது ஒரு எண்ணம். அப்ப இந்த பேனாங்கிறத பத்தி ஒரு எண்ணம் உள்ள போறது இல்லையா? இது எப்ப வருது? நமக்கு இந்த நாமரூபங்களோட சேரும்போது ஒரு சப்தம் வரணும், பிளஸ் அதோட அர்த்தத்தோட கனெக்ட் ஆகணும். அப்பதான் அது ஞானமா உள்ள போகும், ஒரு நாலேஜா உள்ள போகிறது. இப்ப இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த புக் இருக்கு, இந்த புக் புஸ்தகம் அப்படின்னு நான் சொன்னேன்னா டக்குன்னு உங்களுக்கு இதோட கனெக்ட் ஆயிடும். அந்த ரூபம், புஸ்தகம் அப்படிங்கிற சப்தமும் இந்த அர்த்தமும் கனெக்ட் ஆகி நமக்கு ஒரு நாலேஜா உள்ள போகும் இல்லையா? இப்போ உங்களுக்கு இதெல்லாம் தெரியுங்கிறதுனால அதை கனெக்ட் பண்ண முடியாது. தெரியாத ஒரு வேர்டு சொல்றேன். இப்போ லிப்ரோ அப்படின்னு நான் ஒரு சப்தம் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. இதை உங்களால அர்த்தத்தோட கனெக்ட் பண்ண முடியாது. அப்போ உங்களுக்கு இதுல நாலேஜ் உள்ள போகாது, வெறும் சப்தம் தான் கேட்கும். ஓகே, லிப்ரோ அப்படின்னா என்னன்னு தெரியாது. அப்போ அதுல நாலேஜ் உள்ள போகாது. அதோட அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சும் போதுதான் அது நாலேஜா, இந்த ரெண்டும் சேர்ந்துதான் நமக்கு நாலேஜா உள்ள போறது. அப்ப லிப்ரோ அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு அதோட நாலேஜ் உள்ள போகாது. இப்ப நான் லிப்ரோனா என்னன்னு சொல்றேன். இது ஒரு ஸ்பானிஷ் வேர்ட்ல புக்குன்னு அர்த்தம். இது லிப்ரோனா புக் இன் ஸ்பானிஷ். அப்போ அப்படிங்கும் போது டக்குன்னு கனெக்ட் ஆயிடும் உங்களுக்கு. அப்ப லிப்ரோங்கிறது என்ன, லைப்ரரிங்கிறது வந்திருக்கு. ஸோ லிப்ரோனா புக், புஸ்தகம்.
அப்படிங்கும் போது நாலேஜ் உள்ள போறது இல்லையா? எப்போ இந்த சப்தமும் அர்த்தமும் சேர்ந்து ஒரு 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 யூனிட்டா இருக்கும் போதுதான் நாலேஜுங்கிறதே உள்ள போகும். அதுக்கு பேரு தான் புத்தி விருத்தி அப்படின்னு பேரு. இதுதான் விஞ்ஞானமய கோஷம். இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு தாட்டா ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தாட்டுக்கு பேரு தான் புத்தி விருத்தி. சோ என்ன ஞானம் அப்படின்னா ஆத்ம ஞானம்லாம் இல்ல. இது பேரு விஞ்ஞானம்னு சொல்லுவோம், இல்ல விசேஷ ஞானம்னு சொல்றது. இது விஞ்ஞான மயம், அதோட மாறுபாடு, ஞானத்தின் மாறுபாடு. சோ இதுவே ஞானமானா இல்ல, ஆனா இதோட இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு உள்ள ஒரு ஞானம், அதுதான் இந்த புத்தி விருத்தி இல்ல விஞ்ஞானமயம் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இது எல்லாமே எது வழியா நமக்கு கிடைக்கிறதுன்னா இந்த 5 இந்திரியங்கள், இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமா தான். இப்போ ஒரு கண்ணுங்கிற இந்திரியம் வழியா நான் ஒரு ஏதோ ஒண்ணு பாக்குறேன் வச்சுக்கோங்களேன், ஒரு பூவை பாக்குறேன் அப்படின்னா அந்த பார்க்கும்போது எனக்கு எப்படி அது ப்ராசஸ் ஆகும் அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பெண்ணை எடுத்துக்கோங்களேன். இந்த பெண்ணை நான் பாக்குறேன்னா ஃபர்ஸ்ட் இதை பார்த்ததும் மனசும் அந்த சப்த அர்த்தங்கள் ஒன்னா இருக்கும் போதுதான் அது மனசுக்குள்ள போகும். இல்ல மனசு எங்கேயோ இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், தாட், அப்போ இது உள்ள போகாது. ஜஸ்ட் இந்திரியம் மேல பண்ணிட்டு இருக்கும், ஆனா உள்ள போகாது. அப்போ எப்போ இது ஒன்னா ஆகிறதோ அப்போ ஒரு மனசுக்கு ஒரு இன்புட் போறது. இந்த மனசுக்கு போற இன்புட் ஆல்வேஸ் வில் பி இன் சஞ்சலம். அதுக்கு கரெக்டா உள்ள இப்ப லிப்ரோன்னு இது உங்களுக்கு பழக்கம் ஆயிடுறதுனால டக்குன்னு வரும். இப்ப லிப்ரோங்கிற வேர்டு சொல்லும் போது அது என்னவா இருக்கும்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ ஒரு ஒரு சப்தம் உள்ள போகும்போது அதோட அர்த்தமும் போகும்போது ஃபர்ஸ்ட் அது அங்க ஒரு மனசுல ஒரு சஞ்சலம் வரும். ஆனா இந்த மனசுக்கு பக்கத்துல சித்தம்னு ஒரு ரெக்கார்டர் இருக்கு. அது அப்போ அதுல எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கும். புக்குனா என்ன, அதோட இதுனா என்ன, பென்னுனா என்ன, எல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கும். அப்போ அதுல இந்த மனசு என்ன பண்ணும்னா, இப்ப வந்த மெசேஜ், இந்த சித்தத்துல பெண்ணை பத்தி இருக்கிற டேட்டா, இந்த ரெண்டுத்தையும் எடுத்து புத்திக்கு தான் சமர்ப்பணம் பண்ணும். இதெல்லாம் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் நடக்கும், அதனால நம்மளால ரொம்ப பிரிச்சு பார்க்க முடியாது. சோ இத எடுத்து புத்திக்கு கொடுக்கறது. அப்புறம் புத்தி தான் ப்ராசஸ் பண்ணி, ஓ இது புக்கு, இது பெண்ணு அப்படின்னு சொல்றது. இல்லைன்னா மனசுக்கு இது பேப்பரோ இல்ல இது புக்கோங்கிற ஒரு சஞ்சல புத்தி இருக்கிறது தான் மனசு. ஆனா அதோட இன்புட் இந்த ரெக்கார்டரோட சேர்ந்து அந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா புத்திக்கு போகும்போது புத்தி வில் டிசைட், ஓகே இது புக்கு, இது பெண்ணு அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுக்கிறது இல்லையா, தட் இஸ் புத்தி. இந்த புத்தி டைரக்டா அந்த விஷயத்தோட சம்பந்தப்படாது. டைரக்டா சம்பந்தப்படுறது மனசுதான். மனசு கொடுக்கிற விஷயத்தை வச்சுதான் புத்தி ஞானமாக மாறுது, ஒரு நாலேஜா ஆக்கும். இப்ப மனசு நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம், ஃபுல்லா வாசனையால, வாசனை மயம் தான் இந்த சிருஷ்டியே. வாசனை மயம் தான் நம்மளோட மனசு. வாசனைங்கிறது என்னது? நத்திங் பட் தாட்ஸ், அதாவது நம்மளோட பதிவுகள் அப்படின்னு சொல்றோம். இந்த வாசனை தான் நம்ம அந்த நமக்கு இருக்கிற வாசனையை ப்ரொஜெக்ட் பண்ணி தான் நம்ம ஒரு சிருஷ்டியை பார்க்கிறோம் அப்படின்லாம் போன கிளாஸ்ல டீட்டெயிலா பார்த்தோம் இல்லையா? சோ இந்த வாசனைய நான் காரியமா ஆக்கணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு இந்த புத்தி இருந்தாதான் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிள் என்னை எடுத்துக்கோங்க, நான் இந்த கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா இது எனக்கு வாசனையா இருந்திருக்கு, எனக்கே தெரியாது வச்சுக்கோங்க. அப்ப ஏதோ ஒரு எனக்கு எடுக்கலாம் அப்படின்னு ஒரு வரும்போது ஓகே எடுக்கலாம் அப்படின்னு வரேன். இப்ப இல்லைன்னா எனக்கு அந்த வாசனை இல்லைன்னா நான் இதை அங்கேயே நான் நிப்பாட்டியிருப்பேன், எனக்கு வரவே வராது இந்த தாட். அப்ப எனக்கு ஒரு வாசனை இருந்திருக்கு, இதை நான் மற்றவங்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு வாசனை எனக்கு இருந்திருக்கு. ஆனா இந்த வாசனையை வச்சுட்டு சரி கொடுக்கணுங்கும் போது அப்படியே நினைச்ச உடனே கொடுக்க முடியாது. அதுக்கு நான் புத்தியில நிறைய ஒர்க் பண்ணணும் இல்லையா? சோ அந்த புத்தி இருக்கும்போது இந்த புத்தி மூலமா நான் உங்களுக்கு சொல்றேன். சோ மனசுல வாசனை இருந்தா கூட அது தாட்டா வரும், அப்பதான் நம்ம அதை ரெகக்னைஸ் பண்ண முடியும். ஆனா புத்தின்னு ஒண்ணு இருக்கும்போது தான் அதை எக்ஸிக்யூட்டே பண்ண முடியும் இல்லையா? இப்ப நார்மல் லைஃப்லயே நம்ம இங்க போறோம், ஒரு கடை இருக்கு, எனக்கு பிடிச்ச ஒரு டிஷ் அங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒண்ணு அடாவியல் வச்சுக்கோங்க, இல்ல ஒரு பூரி இருக்கு அப்படின்னு நான் பார்த்தேன்னா அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எனக்கு என்ன பண்றது, சில சிக்னல்ஸ் தான் அனுப்புறது. ஆனா எனக்கு உள்ள அந்த வாசனை பிடிக்குங்கிற ஒரு வாசனை இருக்கும்போது தான் அதை நோக்கி என் எண்ணங்கள் போறது. ஓ நல்லா இருக்கே அப்படின்னு. இப்ப எனக்கு அதுல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னோட வாசனை அதுல இல்லைன்னா
நான் மாட்டு இந்திரியங்களை பார்த்துட்டு அது மனசுல கூட போகாது. நம்ம மாட்டு வேற வேலைக்கு போயிட்டு இருப்போம், எங்க போறோமோ அங்க. ஆனா எங்க பிடிக்கிறதுங்கும் போது என் வாசனை அங்க இருக்கும்போது அந்த சிக்னல் வரைச்சே அது கனெக்ட் ஆயிடுறது. அப்போ ஐயோ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லறதே அவ்வளவுதான். சோ என்னோட வாசனைகள் தாட்டா வருது. ஆனா எப்போ நான் எக்ஸிக்யூட் பண்றேன், நானா போய் உள்ள எனக்கு இந்த புத்தியை யூஸ் பண்ணி நான் வீட்டுல செய்யணும். அப்படி இல்லைன்னா ஒரு ஹோட்டல்ல போய் ஆர்டர் பண்ணணும். ஏதோ ஒண்ணு நான் புத்தியால செய்யும் போதுதான் அது காரியமா பரிணமிக்கும். இல்லைன்னா அது வாசனையா தான் இருக்கும். அப்ப அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு, அதாவது ஜாகிரத்துல எக்ஸிக்யூட் பண்றதுக்கு என்ன வேணும்? புத்தி வேணும். சோ புத்தியோட காரியம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா புத்தி இல்லைன்னா வாசனை எக்ஸிக்யூட் ஆகாது. சோ வாசனைங்கிறது அது நல்ல வாசனையா இருக்கட்டும், இல்ல கெட்ட வாசனையா இருக்கட்டும், நல்ல வாசனையா மாத்த வேண்டியது நம்ம இந்த நாலேஜ் வந்து மாத்திரம் வச்சுக்கோங்க. பட் அந்த வாசனையை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு புத்தி இல்லைன்னா அது யூஸே இல்லை. அந்த வாசனை அது வாசனை எக்ஸிக்யூட் ஆகாது. அதுக்கு ஒரு புத்திங்கிற ஒரு இது வேணும். புத்தியோட ஸ்தானம், இப்ப மனசை பத்தி பார்த்தோம் இல்லையா? அது எங்க இருக்கு, ஒரு ஸ்தானம்னு சொல்லலாம்னா எங்க இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். அதே மாதிரி புத்திக்கு ஸ்தானம் அப்படின்னு பார்த்தாலும் ஹிருதயம் தான். ஆனா மனசுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, மனசு சஞ்சலமானது, புத்தி வந்து நிச்சயாத்மிகா, அதாவது நிச்சயப்படுத்துறது, டிசிஷன். அது தப்பா ரைட்டாங்கிறது நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ், மெச்சூரிட்டி அதெல்லாம் பொறுத்தது. ஸோ புத்தவ் சரணமன்விச்ச இல்லையா? அதனால புத்தியில தான் நம்ம வந்து மனசு சரண்டர் பண்றது. மனசு சஞ்சலமானது, புத்தி நிச்சயமானது. மனப்பிரதானகா மனுஷ்யகா, மனச வந்து பிரதானமா நினைக்கக்கூடியவன் தான் மனுஷன் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்போ ஒரு நம்ம ஒரு காரியம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன நீங்க காரியம் எடுத்தாலும் நம்ம வாசனைக்கு ஏத்த மாதிரிதான் காரியம் பண்ணுவோம். அந்த வாசனை தான் காரியமா பரிணமிக்கிறது. இப்போ மனசுல காமக்ரோதங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எமோஷன்ஸ் பேஸ்ட். ஆனா இப்போ அந்த எமோஷனை வச்சுட்டு ஒருத்தர் தப்பு பண்றான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தப்பான செயல் செய்யறா, இல்ல தப்பான ஒரு பழக்கம், ஒரு ட்ரிங்க்ஸோ ஏதோ ஒண்ணு பண்ணும்போது, நமக்கே கூட நம்ம ஏதாவது தப்பா பண்ணும்போது உள்ளேந்து ஒண்ணு கேட்டுட்டே இருக்கும், இல்ல இது பண்ணாத, இது பண்ணாதன்னு. தட் இஸ் கால் புத்தி. ஸோ புத்தி வந்து எப்பவுமே அது தப்பு தப்புன்னு சொல்லும். ஆனா என்ன ஆகும்னா, இந்த மனசு டாமினேட் பண்ணிடும். இல்ல பண்ணுவான், என்ன பண்றது பார்க்கலாம் அப்படின்னு இந்த மனசு டாமினேட் பண்ணும்போது அது ரெண்டுத்துக்கும் ஒரு போராட்டம் வரும். இது வேண்டாம்னு சொல்லும், மனசு வேணும்னு சொல்லும். அப்படி இருக்கும்போது ரெண்டும் ஒத்து போலன்னா ரொம்ப ஒரு சாந்தமே இருக்காது. எப்ப சாந்தமா இருக்கும்னா, இந்த மனசும் புத்தியும் ஒரே இடத்துல இருக்கும்போதுதான் சாந்தமா இருக்கும். இப்ப நான் ஒரு நல்ல காரியம், ஒரு தர்மம் பண்றேன், என் மனசும் அங்க இருக்கு, என் புத்தியும் ஒத்துக்கும். அப்படிங்கும் போது அங்க எனக்கு சாந்தி கிடைக்கும். ஆனா மனசு ஒத்துண்டு ஒரு காரியம் பண்றதா, ஆனா எனக்கு புத்திக்கு அது ஒத்து வரலங்கும் போது அந்த உள்ள இருந்து அது சொல்லிட்டே இருக்கும், இது தப்பு தப்பு தப்புன்னு. நான் செய்யறேன். ஆனா இந்த மனசு எப்போ டாமினேட் பண்றதோ அப்போ வந்து அந்த காரியத்தினால துக்கம் ஜாஸ்தியா வரும், ரொம்ப ஜாஸ்தியா வரும். அப்போதான் நமக்கு பின்னாடி ரியலைஸ் பண்ணும்போது கில்ட்டி ஃபீலிங் இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா, இந்த எமோஷன் பேஸ்டு மனசு இருக்கே, அந்த மனசு ஒரு காரியம் பண்ணும்போது இந்த புத்தி சொல்றதை நம்ம கேட்காம, புத்தியை டாமினேட் பண்ண விடாம மனசு டாமினேட் பண்றது பாருங்க, அப்பதான் ரொம்ப பெயின் ஜாஸ்தி. எப்பெல்லாம் இந்த புத்தி சுதந்திரமா இருக்கோ அப்போ வந்து வளர்ச்சி. எப்பெல்லாம் மனசு சுதந்திரமா ஆயிடுறதோ அப்பெல்லாம் வீழ்ச்சி. இதை வந்து பாரதியார் கூட ஒரு கவிதையில சொல்லுவார். தேடிச்சோறு தினம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர்வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது முன்னாடி உள்ளதெல்லாம் மனசு டாமினேட் ஆனா அவளுக்கு வீழ்ச்சி தான். ஆனா நான் வீழ மாட்டேன், ஏன்னா எனக்கு புத்தி டாமினேட் ஆயிருக்கு அப்படிங்கறதுதான் அவர் சொல்ற. சோ சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் அப்படின்னா எனக்கு புத்தி அந்த ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கு. சோ புத்தி டாமினேட் ஆகும், அப்ப நான் வந்து வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு கேட்கிறேன். சோ பாரதியாரோட கவிதைகள்லாம் நிறைய ஞான பாதையில, அவர் ஒரு ஞானி, அவரோட நிறைய கவிதைகள் ரிலேட் ஆகும். நம்மளோட இப்ப படிக்கிறதெல்லாம் அவரோட கவிதைகளை இப்போ நீங்க எடுத்து பார்த்தேன்னா நிறைய கனெக்ட் பண்ணிக்க முடியும்.
ஸோ அவரோட இதுதான் சொல்றது. அவர் வந்து எப்பவுமே நமக்கு இந்த விவேக புத்தி கம்மி ஆயிடுத்துனா துக்கம் ஜாஸ்தி. அந்த விவேக புத்தி கம்மியாகும் போதுதான் பாவம் நம்ம நிறைய பண்ணிட்டே இருப்போம். இந்த புத்தியை டாமினேட் பண்ண விடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், ஏதோ ஒரு இப்ப டிப்ரெஷன் அதெல்லாம் சொல்றேன் இல்லையா, குழந்தைல நிறைய எனக்கு டிப்ரெஷன், மனசு பாதிக்கப்பட்டு இது மாதிரி டிப்ரெஷனுக்குள்ள போறதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னா, அங்க மனசு டாமினேட் ஆக்க விடுறதுதான் ரீசன். புத்திய டாமினேட் ஆக்க விட்டுட்டா அங்க நிச்சயமா டிப்ரெஷனுக்குள்ள போறதுக்கு சான்ஸே கிடையாது. இப்ப ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த காலத்துல உள்ள எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே. ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு பிரேக்கப் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒருத்தருக்கு பெயின் ஜாஸ்தியா இருக்கும் கண்டிப்பா. அப்போ அந்த பெயின் என்ன ஆகும்னா, அவனுக்கு அந்த ஸ்மிருதி விருத்தி ஜாஸ்தியா இருக்கும். மனசுலேருந்து அந்த நினைவுகளை கொடுத்துட்டே இருக்கும். அப்ப அந்த எது நினைவுகளை கொடுக்கறது? மனசுதான். நம்ம ஸ்மிருதி விருத்தி பார்த்தோம் இல்லையா, எங்க வருது? அது ஃபுல்லா மனசுல நடக்கக்கூடிய விருத்திகள்ல ஒண்ணுதான் அந்த ஸ்மிருதி விருத்தி. அப்ப அந்த ஸ்மிருதி விருத்திங்கிறது இட்ஸ் நத்திங் பட் எண்ணம். இந்த ஸ்மிருதி விருத்திங்கிறது என்னன்னா, எண்ணங்கள் மனசுல உள்ள ஒரு ஞாபகங்களை எடுத்து இந்தா பாருன்னு நமக்கு கொடுக்கறது. அதை நாமளும் வாங்கி ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா பெயின் ஜாஸ்தி, ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இந்த பெயின் எப்ப ஜாஸ்தி வருது? இந்த மனசை டாமினேட் பண்ண விடும் போது. ஸோ தே வில் கோ இன் டு டிப்ரெஷன். இந்த ஸ்மிருதி விருத்தினால யூஸே கிடையாது. ஆனா அதெல்லாம் புரிஞ்சுக்கிற ஒரு மெச்சூரிட்டி இருக்காது. இல்லைன்னா அந்த மனசு டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ மனசு டாமினேட் பண்ணி இப்படி நடந்தது, இப்ப இல்லையே, இப்படி நடந்தது, இப்படி சொன்னானே, இப்ப இல்லையே, இதையே கம்பேர் பண்ணி பெயினை ரொம்ப ஜாஸ்தி கொடுக்கும். ஆனா எப்போ இந்த புத்தி டாமினேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த புத்தி டாமினேட் ஆயிடுச்சுன்னா அவளுக்கு தாட் எப்படி இருக்கும்னா, ஓகே இது குவைட் நேச்சுரல் இல்லையா, ஸோ ஒண்ணு பாசிட்டிவா இருக்கணும்னு நினைச்சுதான் நம்ம பண்ணோம் ப்ராசஸ். பட் இல்லைங்கும் போது ஓகே, ஸோ திஸ் இஸ் குவைட் நார்மல். இது இப்ப நான் அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்க்கு வந்துடும். அடுத்து என்ன பண்ணணும்? ஓகே, இப்ப இதுல இருந்து நான் அந்த தாட்ஸ் வருது, இயற்கை, அதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப நான் எப்படி இதை அவாய்ட் பண்றது? ஸோ என்னோட இந்திரியங்களை நான் வேற பக்கம் திசை திருப்பணும். அதுதான் நம்ம தமத்துல பார்த்தோம். தமஹாங்கிற டாபிக்ல ரொம்ப இது டீடைலா பார்த்தோம். ஸோ அதோட இந்திரியங்கள் போற பாதையை நம்ம மாத்தி விடணும். அப்ப மாத்தும் போது நம்மளோட தாட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி உள்ள போகும், அதுக்கேற்ற மாதிரி வாசனைகள் வரும். ஸோ இந்த புத்தி டாமினேட் ஆகும். இந்த புத்தி மெச்சூர்ட் ஆகும்போது இந்த மனசு கீழே போயிடும். ஸோ நமக்கு அந்த பெயின் இருக்காது. அந்த டிப்ரெஷன் அதெல்லாம் சான்ஸே கிடையாது. ஸோ இந்த விவேக புத்தி ஜாஸ்தி ஆகணும். ஸோ இந்த இந்திரியங்கள் யாரோட இந்த டிப்ரெஷனுக்குள்ள போறாளோ அவளுக்கு இந்த இது ஜாஸ்தியா இருக்கும். விவேக புத்தி ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இந்த விவேக புத்தி கம்மி ஆகும் போதுதான் உங்களுக்கு டிப்ரெஷன், அந்த பெயின் இதெல்லாம் ஜாஸ்தி வரும். ஸோ இதை கீதையில கூட சொல்றார். இந்திரியாணாம் ஹி சரதாம் என்மனோனு விதீயத்தை ததஸ்ய ஹரதி பிரக்ஞாம் வாயுர் நாவம் இவாம்பசி. அம்பஸ்னா தண்ணி. அம்பசி தண்ணியில வாயுகு நாவம் இவ. எப்படி ஒரு நாவம், ஒரு போட்டை ஒரு காத்து, ஒரு வேகமா வீசுற காத்து அந்த போட்டை அது திசையில போக விடாம எப்படி தன்னோட சைட்ல அது இழுத்து கூட்டின்னு போகுமோ அந்த மாதிரி இந்திரியானாம் சரதாம் இந்திரியானாம், இந்த அலபாயற இந்திரியங்கள் இருக்கே அதுக்கு எத்து மனஹா அனுவிதீயத்தை. எப்படி இந்த மனசு இந்திரியங்கள் பின்னாடி ஒரு இந்திரியம் பின்னாடி போனா கூட போதும். அது இந்த புத்தோ பிரக்ஞாம்னா புத்தி, இந்த பிரக்ஞாம ஹரதி இழுத்துன்னு போயிடும். ஸோ அதனால இந்த இந்திரியங்களுக்கு நோக்கி போயிட்டோம், ஒரு இந்திரியங்களுக்கு அடிமையானாலே போறோம், இது நம்மளை இழுத்துன்னு போயிடும். ஸோ புத்தி வேலை செய்யாது, மனசு டாமினேட் பண்ணும். ஸோ மனசு டாமினேட் பண்ணிடுச்சுன்னா, இப்ப தேகம்ங்கிறது ஒரு ரத்தம்னு வச்சுக்கோங்களேன். ரத்தம்னா அதுல குதிரைகள் தான் மனசு. அந்த சாரதி ஓட்டுறவர் அவர் தான் புத்தி. ஸோ இந்த குதிரைகளோட கடிவாளம் புத்தி கிட்டதான் இருக்கணும், மனசோட கடிவாளம் புத்தி கிட்டதான் இருக்கணும். அப்பதான் ஒழுங்கா போக முடியும். கடிவாளத்தை அந்த புத்தி விட்டுருத்துன்னா மனசு அந்த குதிரை போற போக்குலதான் நம்ம போகணும். இட்ஸ் வெரி ரிஸ்கி. அப்ப எப்ப நம்ம நேரான பாதையில டெஸ்டினேஷனுக்கு கரெக்டா போக முடியும், எப்ப நம்ம ஷார்ப்பா இருப்போம்னா இந்த
குதிரைகளோட கடிவாளம் நம்ம கையில இருக்கணும், புத்தி கிட்ட இருக்கணும். அப்பதான் வந்து வளர்ச்சி, வீழ்ச்சி கிடையாது. ஸோ இதுதான் சொல்றாரு பாரதியாரும். இது வந்து நம்ம நிறைய இந்த கீதையில கூட நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எடுக்கலாம். கீதையில வந்து இந்த இந்திரியங்களை பத்தி, இந்திரியங்கள் பின்னாடி போனா மனசு எப்படி போறது, இதெல்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. இதை நம்ம இன்னும் டீட்டெயிலா தமகால பார்த்தோம். ஸோ மனசுங்கிறது வாசனை. இந்த வாசனை எங்க இருக்கு அப்படின்னா அவித்யா. இந்த அவித்யாங்கிறது எங்க இருக்குன்னா காரண சரீரம். ஸோ காரண சரீரத்துல வெளியில தெரியாம இந்த வாசனைகள் எண்ணங்களா இருக்கு. அப்போ எப்போ இது வெளியில வருதுன்னா மனசுல இருந்து எண்ணங்களா வெளியில வரச்சேதான் நம்ம வாசனைகளை பார்க்க முடியும். அதுதான் நம்ம ஃபர்ஸ்டே நம்ம பண்ணோம் இல்லையா. ஸோ எப்போ நம்ம அதெல்லாம் வந்து மனசு விருத்திய பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் நம்ம வாசனைகள்ல என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா வாசனையா தான் இருக்கும். அது எண்ணங்களா வருது, அதுதான் வாசனை, அதுதான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி காரியங்களா இங்க மாத்துறோம். அப்போ அதுக்கு தேவை புத்தி. ஸோ மனசு வாசனை மயம். அது எங்க இருக்கு? அவித்யா. அவித்யாங்கிறது காரண சரீரம். ஸோ வெளியில தெரியாம இருக்கிறது காரண சரீரத்துல இந்த வாசனைகள், எண்ணங்கள். ஸோ இந்த பதிவுகள் வெளியில தெரியறதுங்கிறது மனசுல இருந்து வரும்போது, ஆனா அதை எக்ஸிக்யூட் பண்றது புத்தி. ஸோ வாசனைக்கு போற இன்புட், அந்த ஃபீட் பண்றத நம்ம வந்து ஞானேந்திரியங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னாலே இது எல்லாமே சரியாயிடும். இந்த சைக்கிள் எல்லாமே சரியாயிடும். இதுலதான் நம்ம வாசனைகளோட டைப்ஸ்லாம் கூட பார்த்தோம். ஸோ உதார வாசனாங்கிறது என்னன்னா எக்ஸிக்யூட் ஆனது. இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த உதார வாசனாங்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கும், கண்ட்ரோல் பண்ண முடியாது, இம்மீடியட்டா நடக்கக்கூடியது தான் இந்த உதார வாசனா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து நமக்கு காஃபி வேணுமா அப்படின்னு கேட்கறாங்கும் போது நம்ம உள்ள ஒரு ப்ராசஸ், இது எனக்கு வேணுமா வேண்டாமா, டக்குன்னு பிடிக்குங்கும் போது ஓகே அப்படின்னு சொல்லிடுவோம். காஃபி வேணுமா டீ வேணுமா அப்படிங்கும் போது இல்ல டீமோ. ஆனா வாசனை ரெண்டுத்துக்கும் இருக்கு. ஆனா டீயோட வாசனை ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கும் போது நம்ம டீன்னு சொல்றோம். ஸோ இப்போ ஒரு சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்துல அங்க நட்சத்திரங்களும் இருக்கு, பகல்ல இருக்கு, சந்திரன் இருக்கு, ஆனா தெரியலங்கிறதுனால இல்லைன்னு ஆயிடாது. அதனால நமக்கு வாசனை காஃபி வாசனைங்கிறது நம்ம டீன்னு சொல்லிட்டோம்னா காஃபி வாசனை இல்லைன்னு அர்த்தம் இல்லை, காஃபி வாசனையும் இருக்கு, அப்போதைக்கு இல்லை, அவ்வளவுதான். ஸோ இதனாலதான் நிறைய அந்த யோசிச்சு வாசனைகளை வெளியில எடுக்கணும். ஸோ இது உதார வாசனா. அப்புறம் விச்சின்ன வாசனான்னு பார்த்தோம். விச்சின்ன வாசனானா என்னன்னா யூஸ்வலா நம்ம ரொம்ப பிடிச்ச காரியத்தை திருப்பி பண்ணுவோம், அதுதான் விச்சின்ன வாசனா. அப்புறம் தனு வாசனா. தனுனாலே மெலிஞ்சு இருக்கிறது, ஒல்லியா மெலிஞ்சு இருக்கிறதுக்கெல்லாம் தனுன்னு பேரு. அப்ப தனு வாசனானா என்னன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேட் ஹேபிட் இருக்கு, அவரை மாத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு நம்ம தமத்துல பார்த்த மாதிரி அவரோட இந்திரியங்களை எல்லாம் மாத்தி வாசனைகளை மாத்த ஆன் த ப்ராசஸ்ல இருப்பா இல்லையா. அப்படி இருக்கும்போது அந்த வாசனை கம்மியாயி தனு ஆயிடும். தட் இஸ் தனு வாசனா. அதுக்கப்புறம் பிரசுப்த வாசனான்னு ஒண்ணு பார்த்தோம். பிரசுப்த வாசனானா என்னன்னா, இப்போ நிறைய நம்மள காரண சரீரத்துல எல்லா பிறவிகளுக்கு உண்டான வாசனைகளும் இருக்கும். காரண சரீரம்ங்கிறது என்னது? உள்ள இருக்கிற அவித்யா. வேற எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தெல்லாம் நம்ம எடுத்துன்னு வரல, நமக்குள்ள இருக்கிற அந்த காரண சரீரம், அதுல இருந்துதான் நம்ம வந்து எடுத்துன்னு வரோம். ஆனா என்ன ஆகும்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு இந்த மனுஷ பிறவி, நெக்ஸ்ட் ஒரு குரங்கு பிறவின்னு வச்சுக்கோங்க. இந்த குரங்கு பிறவியை எடுக்கிறதுக்காக அந்த ஜீவன் ஒரு குரங்கு கிட்ட வயிற்றுக்குள்ள போகும்போது அந்த குரங்குக்கான வாசனை மேல வந்துடும், இந்த மனுஷிய வாசனை கீழே போயிடும். அப்ப குரங்கு என்ன பண்ணுமோ, அது வெளியில வந்ததும் அது என்ன பண்ணுமோ அது ஆட்டோமேட்டிக், அதுக்கு யாரும் சொல்லி தரது இல்லை இல்லையா. இப்ப ஒரு குட்டி குரங்கே வச்சுக்கோங்களேன், ரொம்ப சின்னதா இருக்கும், அது பாட்டு ஏதோ மரத்து மேல அவ்வளோ அடி வசரத்துல எல்லாம் நடந்து போயிட்டு இருக்கும், நமக்கே பார்த்தா பயமா இருக்கும். ஆனா அதுக்கு பயமே இல்லை. ஏன்? அதுக்கு யாராவது கத்து கொடுத்தாளா? இல்லவே இல்லை. இப்போ ஒரு குழந்தை அழறதுன்னா தனக்கு பசிக்கும் போது அழணுங்கிறத அதுக்கு யாரும் சொல்லி கொடுத்தா? ஆனா இப்ப ஒரு குரங்கு வந்து பசிக்கும் போது அழறதா? இல்ல. சோ வாசனைகள் வந்து மாறும். ஒவ்வொரு கிரியேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி வாசனைகள் மாறும். அந்தந்த கிரியேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த வாசனைகளை அது எடுத்துன்னு வரும். அது எல்லாம் அதுகிட்ட தான் இருக்கு, அவித்யால தான் இருக்கு. அது மேல வந்துடும், முன்னாடி உள்ளதெல்லாம் கீழே போயிடும். இப்ப அந்த ஒரு குரங்கா பறக்கும் போது இந்த மனுஷ வாசனையை எடுத்துன்னு போக முடியாது, பயங்கர கன்ஃபியூஷன் அங்க, அதோட கூட்டத்துக்குள்ளேயே அதால இருக்க முடியாது. அதனால அந்தந்த வாசனைகள் மேல வரும். இப்போ ஒரு இந்த ஸ்பைடர்னு சொல்லுவோம் இல்லையா, சிலந்தி,
அது ஒரு நெட் ஃபார்ம் பண்றது. அது அதுகிட்ட இருக்கிற நாபிலேருந்து வரக்கூடிய ஒரு லிக்விடை வச்சுதான் அது ஃபார்ம் பண்றது. அது எவ்வளவு நுணுக்கமா அது பின்னது. அதுக்கு யாராவது சொல்லி கொடுக்குறாளா? தானா தெரியறது தானே. ஸோ அதனால எந்த ஒரு பூதங்களுக்கும் யாரும் எதையும் சொல்லியே கொடுக்க வேண்டாம். அந்த வாசனைகள். இப்ப ஒரு கோழி அடக்காக்குறதுன்னா அதுக்கு யாராவது சொல்லி கொடுக்குறாளா? கிடையவே கிடையாது. ஸோ அதெல்லாம் வாசனைகள். அந்த அந்தந்த ஜீவனுக்கு ஏற்ற அந்தந்த பிறவிக்கு ஏற்ற வாசனைகள் மேல வரும், மற்ற வாசனைகள் கீழே போயிடும். ஸோ அதனால இந்த வாசனை பேஸ்டு தான் காரியங்கள். இது பேர் தான் பிரசுப்த வாசனா. அப்ப மனுஷ பிறவியில அந்த குரங்கு வாசனை இல்லைன்னா இருந்திருக்கும், இருக்கும் கண்டிப்பா. அதெல்லாம் கீழே இருக்கும். இப்ப நம்ம கேத்தனை பிறவி எடுத்தோம், என்னென்ன வாசனைகள் உள்ள இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்படி தெரியாம இருக்கிறது தான் பிரசுப்த வாசனை. அந்தந்த பிறவி வரைச்சே தான் அது வெளியில வரும். ஸோ நமக்கே தெரியாது. அப்ப இந்த பிரசுப்த வாசனையை நீக்கிறதுக்கு நம்மளால முடியவே முடியாது. ஏன்னா நமக்கு தெரியாதே. அப்படி இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் ஈஸ்வர சக்தி தான். அதுக்குதான் நம்ம ஈஸ்வரன்ட்ட சரண்டர் ஆகணும். அதனாலதான் இந்த பிரசுப்த வாசனையை எடுக்க முடியும். ஏன்னா நம்மளால முடியாது. கீதையில சொல்றாரு இல்லையா, 3 விதமான வாசனைகள். இஷ்டம், அனிஷ்டம், மிஸ்ரணம். இஷ்டமானதா இருக்கலாம், இல்லை நமக்கு அனிஷ்டமா இருக்கலாம், இல்ல மிஸ்ரணமா இருக்கலாம். இதெல்லாம் தான் வாசனைகள். அதை பத்தி பார்க்கணும். ஸோ இதுதான் மெயினா விஞ்ஞானமயம்ங்கிறது. ஸோ விஞ்ஞானமயம் அப்படின்னா என்னன்னா, பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த உலக விஷயங்கள் சம்பந்தமான ஒரு ஞானம், புத்தி வித்தின்னு சொல்றோமே, அது நாமரூபங்களால் ஆனது. இதுதான் விஞ்ஞானமயம். அடுத்தது ஆனந்தமயம், 5வது. ஸோ ஆனந்தமயம் இஸ் கனெக்டட் வித் காரண சரீரம். ஸோ இப்ப ஏன் அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன் நம்ம இந்த விஞ்ஞானமயத்தை படிக்கிறோம் அப்படின்னா, அது நான் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா இந்த புத்திய நான் ஃபீல் பண்ண முடியாது, என்னால புரிஞ்சுக்க முடியாது. ஓகே, நான் இதை நினைக்கிறேங்கிறத என்னால நினைக்க முடியாது. அப்ப நான் இல்லை அது. அதனால அதை தெரிஞ்சுக்கிறது தான். இப்போ ஒரு பெண்ணுங்கிறது எனக்கு தெரியறதுன்னா, எனக்கு தெரியறதுங்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு பெண்ணை பத்தி தெரியுங்கிறது எனக்கு தெரியாது. இப்ப எனக்கு தெரியாத ஒண்ணு சொல்லும் போது எனக்கு தெரியலங்கிறது எனக்கு தெரியாது. அதுதான் நான். இந்த தெரியும் தெரியாதுன்னு வெளியில இருக்கேன், தட் இஸ் விருத்தி, அதாவது மயங்கள். அந்த விஞ்ஞானம் மயம். ஸோ அது நான் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அதை பத்தி பார்த்தோம். இப்ப அடுத்தது ஆனந்தமயம். ஆனந்தமயம் இஸ் ஆல்வேஸ் கனெக்டட் வித் காரண சரீரம். ஸோ காரண சரீரம்னாலே அதோட ஒரு ஸ்தானம்னு நம்ம பார்த்திருக்கோம், சுஷுப்தி, ஆழ் உறக்கம். அதுதான் காரண சரீரம். காரண சரீரத்தோட ஒரு ஸ்தானம் அவித்யா ரூபமா இருக்கு. ஸோ அவித்யா அப்படின்னா என்ன? 3 குணங்களால் ஆனது, அதாவது மாயா. அதுதான் அவித்யா. வெளியில சிருஷ்டியில சொல்லிட்டோம்னா அது மாயா, நமக்குள்ள சொல்லிட்டோம்னா அது அவித்யா அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த அவித்யாங்கிறது 3 குணங்களால் ஆனது. இங்க என்ன ஆக்சுவலானா சுகஸ்வரூபமாவும் இருக்கும், பிளஸ் எனக்கு ஒன்றும் தெரியலங்கிற ஒரு இக்னரன்ஸும் இருக்கும். இந்த ரெண்டும் இருக்கும். ஸோ அஜ்ஞானமும் இருக்கும், ஆனந்தமும் இருக்கும். எங்க? இந்த காரண சரீரத்துல. அப்போ 2 விதமா இதை விசாரம் பண்ணணும். ஒண்ணு அஜ்ஞான விசாரம், அதுக்கப்புறம் ஆனந்த விசாரம், 2 இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அஜ்ஞான விசாரம்னா என்ன? ஸோ அஜ்ஞானம் அப்படின்னா, ஏன் அஜ்ஞானம் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் மாயா இல்லையா? 3 குணங்கள், திரிகுணாத்மிகா மாயா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 3 குணங்களால் ஆனதுதான் மாயா. அப்ப இந்த மாயாலேருந்து தான் இந்த சிருஷ்டி அப்படின்னா, இந்த உலகத்துல பொருட்கள்ல ஜீவ பூதங்கள்லையும் அந்த 3 குணங்கள் இருக்கணும் இல்லையா? அதுதான் நம்ம கீதையிலையும் பார்த்தோம். அவர் பிரகிருதி சம்பவம் தான் சொல்றார், ஆத்ம சம்பவம் கிடையாது இதெல்லாம். சோ பிரகிருத்திலேருந்து வந்ததுன்னா, அப்ப மாயாக்கு 3 குணங்கள் காரணத்துல இருந்ததுன்னா காரியத்திலையும் 3 குணங்கள் இருக்கணும் இல்லையா? நமக்கு மாயா பத்தி தெரியாது. அப்ப காரியத்தை வச்சுதான் காரணத்துக்கு போகணும். அப்ப காரியத்துல 3 குணங்களை நான் பாக்குறேன் அப்படின்னா காரணத்துல இருக்கணும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். சோ இப்போ காரியத்துல எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த தமஸ் அப்படிங்கிறதுதான் இந்த அச்சேதனங்கள், கல்லு மண்ணு இதெல்லாம் தமஸ் ஜாஸ்தியா இருக்கு. அங்க ரஜஸ் சத்துவம் ரொம்ப இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவு ஃபுல் தமஸ்ல இருக்கிறது தான் இந்த கல்லு மண்ணு இதெல்லாம். ரஜஸ்ல இருக்கிறது இந்த அனிமல்ஸ், மிருகங்கள்லாம் ரஜஸ்ல தான். ரஜஸ் ஜாஸ்தி வாழ்க்கை. ஸோ இந்த தமஸ்ல இருக்கும்போது இந்த பிரம்மத்தோட ரிஃப்ளெக்ஷன்ங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும், இருக்கவே இருக்காது. ஆக்சுவலா இந்த கல்லு மண்ணுக்கும் மேலேயும் பிரம்மம் இல்லையா, பிரம்மத்தோட சாயா படலையா அப்படின்னா படுறது.
ஆனா ரிஃப்ளெக்ட் பண்ண முடியாது. எல்லா இடத்துலயும் தான் சூரியன் படுறது, எல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்றதா? கண்ணாடியில படும்போது தானே ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லையா? அது மாதிரி இந்த ஒரு புத்திங்கிற அதை பத்தி டீட்டெயிலா பின்னாடி பார்ப்போம். அந்த ஒரு ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் அது எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா, சில பூத்தங்கள் இந்த தமஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆக முடியாது. அங்கேயும் பிரம்மம் இருக்கலாம், பட் அதுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ற சக்தி கிடையாது. சோ இந்த பூதங்கள், அதாவது இந்த மிருகங்கள் சத்துவம் இல்ல, ஆனா ரஜஸ் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிற இடத்துலயும் ரிஃப்ளெக்ஷன் வெரி வெரி ரேர். எங்கேயோ 1-2 அனிமல்ஸ்க்கு வேணா கிடைக்கலாம், எல்லாத்துக்கும் கிடைக்காது. ஆனா சத்துவம் ஜாஸ்தியா இருக்கிறது மனுஷனுக்கு தான். சோ மனுஷனாலதான் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். பிரம்மத்தோட ஒரு புரிதல் இல்ல பிரம்ம சக்தியை ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்க முடியும்னா அது மனுஷனுக்கு தான். சோ அது ஏன்னா சத்துவம் ஜாஸ்தியா இருக்கு. ஆனா எல்லா மனுஷனுக்கும் அது புரியறதான்னு கேட்டா இல்ல. ஏன்னா அந்த வேரியேஷன் இருக்கும். சத்துவத்தோட அந்த ரேஷியோ இருக்கே, சத்துவம் ரஜஸ் தமஸ் எல்லாமே ஒரு மனுஷனுக்கு இருக்கும். ஆனா சத்துவத்தோட ப்ரப்போர்ஷன் ஜாஸ்தியா இருக்கும் போதுதான் மனுஷ பிறவியே. ஆனா அந்த மனுஷ பிறவியிலையும் எல்லாருக்கும் அப்படியே புரிஞ்சுட்டா அப்படின்னா கிடையாது. சோ அந்த சத்துவத்தோட ரேஷியோவை பொறுத்துதான் அந்த புரிதல் இருக்கும், ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். சோ அதனால இப்ப இந்த காரண சரீரத்துல சுகம் அஜ்ஞானம் ரெண்டு பார்த்தோம். இப்ப இந்த இடத்துல வந்து சுகஸ்வரூபமா இருக்கிறது சத்துவம். ஆனா அங்க அஜ்ஞானமும் இருக்கிறதுனால சத்துவம் கம்மியா இருக்கு. ஃபுல் சத்துவம்னு சொல்ல முடியாது இல்லையா? சுகஸ்வரூபமா இருந்துட்டா அது ஃபுல் சத்துவம். ஆனா அங்க ஃபுல் சத்துவம்னு சொல்ல முடியாது. காரண சரீரத்துல உங்களுக்கு சத்துவம் இருக்கு, ஆனா ரொம்ப கம்மியா இருக்கு. ரஜஸும் இருக்கும், அதாவது தமஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் அவித்யாங்கிறதுனால. சோ இத வந்து மலின சத்துவம்னு சொல்லுவோம். ஏன் மலின சத்துவம்னா, மலினமா இருக்கு. மலினம்னா ஒரு அழுக்கா இருக்கு, இல்ல கம்மியா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ தூக்கத்துல நமக்கு அறிவுங்கிறது அங்க கிடையாது. இந்த சத்தியத்தை மறைக்கிறது இல்லையா? ஆனந்தம் இருக்கும், ஆனா சத்தியத்தை மறைக்கிறது. அதனாலதான் நமக்கு அந்த ஆனந்தத்தை அறியக்கூடிய அறிவு அங்க கிடையாது. அதனாலதான் அது பேர் மலின சத்துவம்னு பேரு. ஆனா எழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்கன்னா ஆனந்தமும் போயிடுறது. சோ இது பேர் மலின சத்துவம். இது வந்து அஜ்ஞான விசாரம். அஜ்ஞானம்னா என்ன? அது மாயாஸ்வரூபம், குணங்களால் ஆனது. இந்த குணத்தை பொறுத்துத்தான் நமக்கு வந்து பிறவி. அப்போ காரண சரீரத்துல தமஸ் இருக்கு, சோ மலின சத்துவமா இருக்குங்கிறதுனால அங்க சுகஸ்வரூபம் இருந்தா கூட நம்மளால அறிஞ்சுக்க அதை அங்க ரியலைஸ் பண்ண முடியல நம்மளால. ஏன்னா இதுதான் ரீசன். அங்க மலின சத்துவம். இது வந்து அஜ்ஞான விசாரம். அடுத்தது ஆனந்த விசாரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஆனந்த விசாரம் அப்படின்னா இப்போ அந்த ஆனந்தம்ங்கிறது என்னது? சத்துவம் தான் ஆனந்தம். அப்ப சத்துவம்ங்கிறது அந்த ஆத்மாவோட எப்படி பைண்ட் ஆயிருக்கும் அப்படின்னா அது கீதையில சொல்றார். சுகசங்கேன பத்னாதி ஞானசங்கேன சானக தத்ர சத்துவம் நிர்மலத்வாத்து பிரகாஷகம் மனாமயம் அப்படின்னு ஒரு 14th சாப்டர் 14.6 இல்லையா? சோ அதுல என்ன சொல்றாருன்னா, தத்ர சத்துவம் நிர்மலத்வாத்து, தத்ர அங்க, அதாவது இந்த சத்துவம் ரஜஸ் தமஸ்ங்கிற இருக்கிற இடத்துல சத்துவம் எப்படி இருக்கும் அப்படின்னா நிர்மலத்வாத்து. அங்க வந்து நிர்மலம். சத்துவம்னா அங்க மலமே கிடையாது, அழுக்கே கிடையாது. அப்புறம் பிரகாசம், சோ அழுக்கு இல்லைங்கிறதுனால அது வந்து பிரைட்டா இருக்கக்கூடியது. அப்புறம் அனாமயம். அனாமயம்னா ஆக்சுவலா ஆமயம்னா ஒரு வியாதி, ஒரு ரோகி அப்படி இருக்கிறவளுக்கு தான் அனாமயம் சொல்லுவோம். ரோகம் இருக்கிற இடம், அதாவது வியாதிகள் அதெல்லாம். சோ வியாதிகள் இல்லாம ஒரு ஆரோக்கியமா இருக்கிற இடம் சத்துவம். அது எப்படி ஆத்மாவோட கட்டாயிருக்கு, கட்டுப்பட்டு இருக்கு அப்படின்னா சுகசங்கேன பத்னாத்தி ஞான சங்கேன சானக. சோ சுகசங்கத்தினாலையும் பத்னாத்தி, ஞான சங்கத்தினாலையும் பத்னாத்தி. அதாவது சுகம் அப்படிங்கிற ஒரு அட்டாச்மெண்ட், சங்கம்னா அட்டாச்மெண்ட். சோ சுகம்ங்கிறதுனாலையும் ஞானம்ங்கிறதுனாலையும் எது கட்டுப்பட்டு இருக்கு? இந்த சத்துவம் ஆத்மாவோட கட்டுப்பட்டு இருக்கு. அதனாலதான் நம்ம சத்துவத்தை நோக்கி போறோம். ஆனா அதுவும் முடிச்சு வச்சிருக்கு, அப்புறம் அதையும் விடணும். ஸோ ஃபர்ஸ்ட் சத்துவம். அப்ப சத்துவம்ங்கிறது என்னது? சுகம் ஞானம் ரெண்டும் சேர்ந்ததுதான் சத்துவம். ஆனா நமக்கு இங்க என்ன இருக்கு? நம்மளோட காரண சரீரம் அவித்யால சுகம் ஞானம் ரெண்டும் கிடையாது, ஒண்ணுதான் இருக்கு, சுகம் தான் இருக்கு. தூக்கத்துல நம்ம சுகம் தான் இருக்கு தவிர அங்க ஞானம் இல்லை. அப்ப ஒண்ணு இருக்கு ஒண்ணு இல்லை.
அதனாலதான் இதுக்கு மலின சத்துவம், மலத்தோட கூடியது அப்படின்னு சொல்றோம். இந்த தமஸ் இருக்கு அங்க, அது வந்து இந்த சத்துவத்தை அடக்கிறது. அதனாலதான் நமக்கு அந்த சுகஸ்வரூபம் தெரியாம பண்றது. அதனால இதுக்கு மலின சத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த மலின சத்துவம் காரண சரீரத்துல இருக்கிறது தான் நமக்கு பிரதானமான ஒரு என்ன சொல்றது மறைப்பா இருக்கு. அதுதான் மறைக்கிறது. நம்ம எதையும் புரிஞ்சுக்க விடாம மறைக்கிறதுலாம் இதுதான். இந்த ஆனந்த மயம், இப்போ அதோட இது பார்க்கணும். மயம்னா என்னன்னு சொன்னோம், விகாரம் இல்லையா? அது எப்படி பரிணமிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கணும். சோ இந்த ஆனந்தம் தான் 3 விதமா பரிணமிக்கிறது. சோ எங்க இந்த அஜ்ஞான ஸ்டேட்ல இந்திரியங்கள் ஆஃப் ஆகுது. சோ ஆஃப் ஆகும்போது நான் பகல்லையும் தானே சம்டைம்ஸ் நான் பகல் கனவு காண்றேனே அப்படின்னா அங்க நம்ம சூக்ஷ்ம சரீரத்துலதான் இருக்கோம்னு அர்த்தம். ஜாகிரத் ஸ்டேட்ல, அதாவது பகல்ல இருந்துட்டாலே ஜாகிரத்லாம் இல்ல. ஜாகிரத்திலையும் நம்ம வந்து எப்போ சூக்ஷ்ம சரீரத்தோட மட்டும் இருக்கோமோ, புத்தி மனசோட, அதாவது பகல் கனவு காண்றோம் வச்சுக்கோங்க, அப்ப சூக்ஷ்ம சரீரம் தான் அது. சூக்ஷ்ம சரீரத்துலதான் அபிமானப்பட்டு இருக்கோம். அது மாதிரி ஆனந்தமயம், அப்ப நம்ம இப்போ ஜாகிரத்திலையும் ஆனந்தமா இருக்கோமே அப்படின்னா அதுவும் காரண சரீரம் சம்பந்தப்பட்டதுதான். ஏன்னா சுகஸ்வரூபம் அங்கதான் இருக்கு. அப்ப சுகத்தை நம்ம அனுபவிக்கிற பொருட்கள் வேணா வேறுபடுறது. ஆனா இந்த சுகம்னு நம்ம இங்க அனுபவிக்கிறோமே, அதுதான் ஆனந்தத்தோட மயம், மாறுபாடு. அந்த ஆனந்தத்தை, ஆத்மா ஆனந்தத்தை தான் நம்ம அனுபவிக்கிறோங்கிறது நமக்கு தெரியல. நம்ம இந்த பொருட்கள்ல தான் அனுபவிக்கிறதா நினைச்சுட்டு இருக்கோம். சோ இந்த பொருட்கள் மூலமா நமக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கிறதே, இது இந்த மாதிரி பரிணமிக்கிறது, மயமா ஆறுது, ஆனந்த மயம். சோ இப்ப இதுல 3 ஸ்டெப் சொல்றேன். எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஆனந்த மயத்தோட பரிணாமங்கள் எப்படி இருக்கும்னா, அதுக்கு பிரியம், மோதம், பிரமோதம் அப்படின்னு 3 சொல்றேன். இப்ப இந்த பிரியம்னா என்னன்னா, பிரியவிருத்தின்னு பேரு. பிரியவிருத்திங்கிறது எப்படி இருக்கும்னா, ஒரு 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 சாக்லேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு குழந்தை இருக்கு, சாக்லேட் யாரோ வச்சுட்டு இருக்கிறத பாக்குறதுன்னா, அதை பார்த்த உடனே அதுக்கு ஒரு சந்தோஷம் வருது இல்ல, அதோட வாசனா இருக்கு, அதனால கனெக்ட் ஆகுது, ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது. இப்ப நமக்கே பிடிச்சது, இப்ப சில பேருக்கு இந்த நகைகள்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். அப்ப ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது சில நகைகள் டக்குன்னு கனெக்ட் ஆகும். ஓ இது நல்லா இருக்கே, அப்ப நானா இருக்கேன்னு சொல்லும் போது ஒரு சந்தோஷம் வருதே, அது பேர் தான் பிரியவிருத்தி. அது நம்ம கைக்கு கிடைக்கல, அது நம்மளோடது கிடையாது. ஆனா கூட அதை பார்க்கும்போது ஒரு வாசனையினால கனெக்ட் ஆகி ஒரு விருத்தி வருது இல்ல, அது தட் இஸ் கால்ட் பிரியவிருத்தி. அடுத்தது என்னன்னா, இப்ப அதே சாக்லேட் அந்த குழந்தைக்கு யாரோ கொண்டு வந்து கொடுக்குறா வச்சுக்கோங்களேன், கையில வந்துருச்சு. அப்ப இன்னும் சந்தோஷம், ரொம்ப அந்த சந்தோஷத்தை அது இன்னும் அனுபவிக்கும். அது பேர் மோதம்னு பேரு. சோ பிரியம்ங்கிறது நமக்கு சொந்தமே இல்லை, தள்ளி பார்க்கும்போது பிரியம், பிரியவிருத்தி. அது என் கைக்கு வந்துருது. இப்போ கைக்கு வரைச்சே இன்னும் சந்தோஷம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. தட் இஸ் கால்ட் மோதம். இப்ப ஒரு நகையை அதே இது பார்த்தோம், இப்போ இதை வாங்கலான்னு ஒரு அந்த வாசனை நம்மளை வந்து ஆக்டிவேட் பண்ண வைக்கிறது. சோ இந்த புத்தி போய் ஒரு கடையில உட்காருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப கடையில காட்டிட்டோம், பக்கத்துல வந்துருது, அப்ப அதோட சந்தோஷம் இன்னும் ஜாஸ்தியா இருக்குல்ல, தட் இஸ் கால்ட் மோத விருத்தி. அதுக்கப்புறம் பிரமோத விருத்தின்னு ஒண்ணு இருக்கு. இந்த பிரமோத விருத்தி என்னன்னா, இப்ப அந்த குழந்தைக்கு சாக்லேட்டை கையில கொடுத்துட்டா, அது இன்னும் சாப்பிடல, கையில இருக்கு. அம்மா சாப்பிட விடுவாளா விட மாட்டாளான்னு தெரியல. இப்ப அம்மாவை பாக்குறதுன்னு வச்சுக்கோங்க, சரி சாப்பிட அப்படி சொல்லிட்டான்னா அவதான் பிரமோதம் தான். உடனே சாப்பிடுறது இல்லையா, எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் கால்ட் பிரமோத விருத்தி. இப்போ நம்மளுக்கு அதே நகைய அவன் வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்போ வாங்கி போட்டுட்டான்னா அந்த சந்தோஷம் இந்த பிரியம் மோதத்தை விட ஜாஸ்தியா இருக்கும். சோ பிரியத்தை விட ஜாஸ்தி மோதம், மோதத்தை விட ஜாஸ்தி இந்த பிரமோதம். இது இந்த ஆனந்தம் தான் இது இந்த உள்ள இருக்கிற ஆனந்தம் இப்படி பரிணமிக்கிறது, இது ஆனந்தமயம். சோ உலக விஷயங்கள்ல இதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம், இந்த ஆனந்தத்தை தான் அனுபவிக்கிறோம், அதாவது ஆத்மா ஆனந்தம் தான். ஆனா அதுன்னு நமக்கு தெரியாம, ஏன்னா நம்ம தூங்கும் போது என்ன பண்றோம், சுகஸ்வரூபத்துல இருக்கோம், அந்த ஆனந்தத்தை தான் வெளியில தேடுறோம். ஆனா வெளியில் பொருட்கள்ல தேடுறோம், இதுல கிடைக்குமா அதுல கிடைக்குமாவோ. அது என்ன ஆயிடுது, வாசனை ஆக்டிவேட் ஆகி வாசனையோட நம்ம கனெக்ட் ஆகி வாசனை மூலமா நான் எல்லாத்தையும் பாக்குறேன். சோ எனக்கு பிடிச்சதா பாக்குறேன். ஓ இது எனக்கு பிடிக்கும், என் கைக்கு வந்துட்டா சுகம், நானே அனுபவிச்சுட்டா அதை விட சுகம், இப்படின்னு இந்த சுகத்தை தேடிதான் போறோம். உள்ள நம்ம அனுபவிச்ச தூக்கத்துல, ஆழ் தூக்கத்துல அனுபவிக்கிற சுகத்தை தேடிதான் போறோம். ஆனால் இங்க பொருட்களை பார்த்து நம்ம வந்து மாத்தின்றோம், மயமாயிடுறது. அந்த ஆனந்தம்ங்கிறது ஆனந்த மயமா இங்க ஆறதுனாலதான் இது கூடாது, இது நான் கிடையாது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுன்னு நாலேஜா ஃபர்ஸ்ட் உள்ள போனா தானே அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் இல்லையா. சோ இந்த
ஆனந்தமயம்ங்கிறது சுகம். ஆனா இந்த இதுவா வெளிப்படுறதே, அதாவது ஜாகிரத்துல என்னவா வெளிப்படுறது, பிரியம், மோதம், அதாவது பிரியவிருத்தி, மோதவிருத்தி, பிரமோத விருத்தியா இதெல்லாம் வெளிப்படுறது. சோ இந்த வெளிப்படுற இந்த விற்த்திகள் தான் ஆனந்தம்னு நம்ம நினைச்சுக்கிறோம். இவ்வளவு நாளும் நாமளும் அப்படிதான் நினைச்சிருந்தோம். ஏன்னா நமக்கு ஒரு இதை ஆசைப்பட்டா நல்லது தானே, அது கிடைச்சா இன்னும் நமக்கு சுகம் கிடைக்கிறது தானேன்னு. கிடையாது. ஏன்னா இது ப்ராப்பர் சுகம் இல்லை, நம்ம தப்பா தேடுறோம். ஆனா சுகம்தான் வேணும். ஆனா நம்ம தப்பான பொருட்கள்ல தப்பான ஒரு இதுல வச்சுட்டு இருக்கோம். அது பின்னாடி துக்கமா ஆகக்கூடியது. சோ இதெல்லாம் இந்த நாலேஜ் நம்ம வந்தப்புறம் இந்த மோதவிருத்தி, பிரியவிருத்தி, இந்த மயமா இருக்கே அதை விட்டுட்டோம். சோ இந்த பிரியவிருத்திக்கு பேரு இஷ்ட வஸ்து தர்ஷன ஜன்ய சுகம். இஷ்ட வஸ்து, இஷ்டமான ஒரு வஸ்து தர்ஷன பாக்குறோம், தர்ஷனத்தினால ஜன்யம் உண்டாகக்கூடிய சுகம், அதுதான் இந்த பிரியவிருத்தி. இஷ்டவஸ்து தர்ஷனஜன்ய சுகம். அடுத்தது மோதம்னா என்னன்னா, அதுவும் இஷ்டவஸ்து தான். ஆனா இஷ்டவஸ்து லாபஜன்ய சுகம். லாபமாயிடுத்து, என் கைக்கு வந்துடுது அப்படிங்கும் போது அது மோத விருத்தி. இன்னொன்னு என்னன்னா, இஷ்டவஸ்து ஆனா அனுபவஜன்ய சுகம். அனுபவிக்கும் போது சுகம் இன்னும் ஜாஸ்தியா இருக்கே, அது பிரமோத விருத்தி. சோ பிரியவிருத்தினா இஷ்டவஸ்து தர்ஷனஜன்ய சுகம், மோத விருத்தினா இஷ்டவஸ்து லாபஜன்ய சுகம், பிரமோத விருத்தினா இஷ்டவஸ்து அனுபவஜன்ய சுகம். சோ இதுதான் நம்ம ஆனந்தமயம். காரண சரீரத்துல சுகமா இருக்கும், ஆனா அங்க ஆக்ஷன் கிடையாது. சோ ஜாகிரத்துல அது ஆக்ஷனா போடும்போது அந்த சுகத்தை தான் இங்க தேடிட்டு இருக்கோம். சோ காரண சரீரத்துல ரொம்ப அந்த ஸ்வரூபத்தோட பக்கத்துல இருக்கும், அதனாலதான் அங்க ஆனந்தம் ஜாஸ்தி. சோ இதெல்லாம் தான் கோஷங்கள். சோ இந்த கோஷங்களை நம்மளே லைஃப்ல பார்க்க முடியும். சில கோஷங்கள் நம்ம எந்த கோஷத்துல இருக்கோங்கிறத நம்மளால ஓரளவு கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம ரொம்ப சாப்பிடுறோம்னு வச்சுக்கோங்களேன், யாரின் அன்னமய கோஷம் இல்லையா, ரொம்ப தூங்கிட்டே இருப்பா. சோ தயாரின் அது ரொம்ப தமஸ் ஜாஸ்தி. ஆனந்த மய கோஷம், உடனே அது சுகம்தானேன்னு நினைச்சு கூடாது. தட்ஸ் நாட் கரெக்ட், அது சத்துவம் கிடையாது. அது மாதிரி இப்போ ரொம்ப ஆக்டிவா காரியங்கள்லாம் பண்ணிட்டே இருப்பா, அந்த மாதிரி இருந்தான்னா தே ஆர் இன் பிராணமய கோஷம். சோ நம்ம என்ன கோஷத்துல இருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆனா ஒரு கோஷத்துல மேல போக போக இந்த கீழே உள்ள கோஷங்களை விட்டாதான் மேல உள்ள கோஷங்களுக்கு போக முடியும். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப சுதந்திர போராட்டம் எல்லாம் நடந்தது. அப்பெல்லாம் இந்த காந்திஜி எல்லாம் எந்த கோஷத்துல, அப்ப அவளுக்கு சாப்பாட்டுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்ப அன்னமயத்துல எல்லாம் இருக்க மாட்டா. அவளுக்கு தேவை சுதந்திரம். அப்ப அந்த புத்தி அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது, இப்போ ஒரு குழந்தை படிக்கிறதுனா அந்த எக்ஸாமுக்கு நம்ம என்ன பண்ணலாம், எப்படி படிக்கலாம், என்ன கிளாஸ் போகலாம், இந்த மாதிரி இருக்கும்போது அந்த குழந்தைக்கு சாப்பாடு இன்ட்ரெஸ்ட் அவ்வளவா இருக்காது. அப்ப ஆனந்தமயத்துல இல்ல, விஞ்ஞானமயத்துல இருக்கு. அப்ப நம்ம விஞ்ஞானமயம் மேல உள்ள கோஷங்கள் விஞ்ஞானமயம் போகும்போது இந்த கீழே உள்ள கோஷங்கள் அன்னமயம் அதெல்லாம் நம்ம விட்டுருவோம். மனோமயம், ஏன்னா மனசெல்லாம் அடங்கி போய் ஒரு இடத்துல புத்தி இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகுது இல்லையா. சோ அந்த இதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். சோ நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சு ஓகே நான் இதுல இருக்கேன்னு அதை அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சோ இதை தெரிஞ்சுட்டு நம்ம இதெல்லாம் விளக்கணுங்கிறதுக்கு தான் இந்த கோஷங்களை பத்தி நம்ம படிச்சோம். இந்த 5 கோஷங்கள், ஏன் இந்த 5 கோஷங்கள் அப்படிங்கிறத நம்ம விடணும் அப்படின்னா, இந்த 5 கோஷத்தையும் நான் பாக்குறேன். எதை பாக்குறேனோ அது நான் கிடையாது. இப்போ அன்னமய கோஷம் சரீரம் நான் பார்க்கிறேன், என் கண்ணு முன்னாலேயே இருக்கு. அப்போ இது நான் கிடையாது. சரி, பிராணமயத்தையும் நான் உணர்றேன், பிராணசக்தியை உணர்றேன். என்னோட மூச்சு காத்து உள்ள போறது வருது எல்லாத்தையும் என்னால உணர முடியாது. சோ இது நான் கிடையாது. அப்போ மனோமயம், சோ மனசோட எண்ணங்கள் தாட்ஸ், அதை நான் வாட்ச் பண்றேன். அதை எதெல்லாம் நான் பார்க்கிறேனோ, எதெல்லாம் நான் உணர்றேனோ அதெல்லாம் நான் கிடையாது. எதெல்லாம் புரிஞ்சுக்கிறேனோ அதெல்லாம் நான் கிடையாது. அப்போ இந்த அன்னமயம் நான் கிடையாது, பிராணமயம் நான் கிடையாது, மனோமயம் எண்ணங்களை பார்க்கிறேன் நான் கிடையாது, இந்த விஞ்ஞானமயம் அதுவும் நான் கிடையாது. ஏன்னா புரிஞ்சுக்கிறேன், இது பெண்ணுங்கிறத புரிஞ்சுக்கிறேன், இது ஸ்பீக்கருங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன், இது லேப்டாப்ங்கிறத புரிஞ்சுக்கிறேன். அப்போ ஒரு நாலேஜா உள்ள போறதுங்கும் போதே அது நான் கிடையாது, அது நான் கிடையாது. சோ இது விஞ்ஞானமய கோஷம். அடுத்தது ஆனந்தமய கோஷம். ஆனந்தமய கோஷத்துல என்ன பார்த்தோம்னா, ஆனந்தம் சுகஸ்வரூபம் இருந்தா கூட அது அஜ்ஞானம். சோ அது 3 விற்த்திகளா பரிணமிக்கிறது.
அந்த விருத்திகளும் நான் கிடையாது, பிரிய விருத்தி. ஏன்னா நான் அனுபவிக்கிறேங்கிற சுகத்தை என்னால பார்க்க முடியும். இப்ப நான் எனக்கு பிடிச்ச ஒரு சாக்லேட் சாப்பிடுறேன்னா அதுல சுகம் வருதுன்னா உங்களால அதை அனுபவிக்கிறேங்கிறத பார்க்க முடியும். தேனை சுவைக்கிறதுங்கிறது வேற, தேனாவே இருக்கிறது வேற இல்லையா? நாம சுகஸ்வரூபம் தேனாதான் இருக்கிறோம். ஆனா நம்ம வந்து இங்க கிடைக்குமான்னு கொஞ்சம் கொஞ்சம் அந்த துணியை டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் ஆத்ம சுகம்தான். எப்ப எனக்கு பிடிச்சது கிடைக்கும் போது என்னோட இந்திரியங்கள், மனசு எல்லாம் ஒரு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அங்க வந்து அமைதியாயிடுறது. அப்போ எனக்கு உள்ளேந்து ஆத்ம சுகம்தான் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் வெளியில வருது. அதைத்தான் நான் அனுபவிக்கிறேன். ஆனா நான் என்ன நினைச்சுக்கிறேன், அந்த பொருள்ல இருந்து கிடைக்கிறது இந்த பொருள்ல இருந்து கிடைக்கிறதுன்னு நினைச்சுட்டு இருக்கேன். இப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவா சாஸ்திரத்துல. என்னன்னா, ஒரு நாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நாய் வந்து ஒரு ஒரு போன், ஒரு எலும்பு துண்டை பார்த்துட்டு அதுல ஒண்ணுமே இருக்காது. அதுல ஒன்றும் இந்த மாம்சம் எதுவும் இல்லை, வெறும் போன். அந்த போனை அது வந்து கடிச்சு அதுல ஏதோ இருக்குன்னு நினைச்சிட்டு அது ரொம்ப கடிச்சு சாப்பிட்டு இருக்குமா. அது கடிக்கிறதுனால அதோட பல்லிலேருந்தே ரத்தம் வரும். அதனால அது நினைச்சிட்டு இருந்து இது அதுல உள்ள மாம்சம்னு. ஆனா அதோட பிளட் தான் அது. ஆனா அதுக்கு தெரியல, அது வெறும் போன் தான், அதுல இல்ல அது என்னோட பிளட்டுங்கிறதுலாம் அதுக்கு தெரியாம இது என்ன நினைச்சுன்றது, அதை கடிச்சு அதோட பல்லே வலிக்கும், அதோட பல்லிலேருந்து ரத்தம் வருது, அதையே அதை டேஸ்ட் பண்ணி இதுதான் நினைச்சுக்கிறது. அது மாதிரி நமக்குள்ள சுகத்தை தான் அனுபவிக்கிறோம். ஆனா நம்ம என்ன நினைச்சுன்றோம், ஓ இதுல இருந்து வருது, அதுல இருந்து வருது, இந்த பொருள்ல இருந்து வருது, இதுல இருந்து அப்படி எதெல்லாம் எனக்கு பிடிக்கிறதோ அதுல இருந்து எனக்கு சுகம் வருதுன்னு நம்மளா நினைச்சுக்கிறோம். இந்த நாய் நினைக்கிற மாதிரி கிடையாது. ஆனா நம்ம அனுபவிக்கிறது எல்லாமே இந்த ஆத்ம சுகத்தை தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். சோ இதுதான் அவர் வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றார். ஒரு தடவை நம்ம அந்த இதை பார்த்துடலாம். புக் எடுத்துக்கோங்க, அதை வாசிச்சு நான் மீனிங் சொல்லிடுறேன். அன்னமயம் பார்த்துட்டோம். பிராணமயஹா கஹா, அதுல பிராணமயம் எடுத்துக்கோங்க, பேஜ் 29. பிராணாத்யாக பஞ்சவாயவகா, பிராணன் முதலிய, ஆதினா முதலிய, ஆதியோட பகுவச்சனம், சோ ஆத்யஹா, சோ பிராணாத்யாக, ஆத்யாக பஞ்சவாயவகா, 5 வாயுக்கள், அதுதான் பார்த்தோம். அப்புறம் வாக்கு இந்திரிய பஞ்சகம், வாகாதீந்திரிய சந்தியா இருக்கு, வாக்கு, அதுக்கப்புறம் வாக்கு ஆதி இந்திரிய, வாக்கு முதலிய, அதாவது வாக்கு இது கர்மேந்திரியங்கள் இருக்கே, சோ இந்த கர்மேந்திரியங்கள் பஞ்சகம் அதெல்லாம் பிராணமய கோஷம் அப்படின்னு சொல்றார். அப்புறம் மனோமய கோஷம்னா என்ன? மனோமய கோஷகா கஹா அப்படின்னா, மனஹாச்ச மனசும், ஞானேந்திரிய பஞ்சகம், ஞானேந்திரியமான இந்த சென்ஸ் இருக்கே, 5 சென்சஸ், அதுவும் மிலித்வா யஹா பவதி, எது சேர்ந்து ஒரு யூனிட்டா இருக்கோ தட் இஸ் கால் மனோமய கோஷம், சக மனோமய கோஷகா. அடுத்தது விஞ்ஞானமய கஹா. விஞ்ஞானமயம்னா என்ன அப்படின்னா, புத்தி ஞானேந்திரிய பஞ்சகம். சோ புத்தியும் இந்த ஞானேந்திரியங்கள் 5 சேர்ந்தது மிலித்வாயோ பவதி சக விஞ்ஞானமய கோஷகம், அதுதான் விஞ்ஞானமயம் அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறம் காரண சரீரம், காரண சரீரத்தினா ஏவமேவ, இந்த மாதிரியே காரண சரீரபூத, காரண சரீரத்துல இருக்கக்கூடிய அவித்யாங்கிற இடத்துல, அவித்யாஸ்த, அவித்யாவில் இருக்கக்கூடிய மலின சத்துவம், அதுதான் நம்ம பார்த்தோம் இல்லையா? 2 இருக்கணும், ஆனா 2 இல்ல, 1 தான் இருக்கு. அதனாலதான் இதுக்கு மலின சத்துவம்னு பேரு. சத்துவம்னா 2 இருக்கணும். சோ அதனால மலின சத்துவமா இருக்கக்கூடியது. பிரியாதி விருத்தி சகிதம், பிரிய ஆதி, பிரிய முதலிய, சோ பிரிய மோத பிரமோத, இந்த பிரியாதி விருத்தி, அதுதான் விருத்தினா எண்ணங்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய சகிதம், இதனோடு கூடிய, அதாக சத்து இருந்துண்டு எது இருக்கோ அதுக்கு ஆனந்தமய கோஷகா அப்படின்னு பேரு. இது ஆனந்தமய கோஷம். அடுத்தது ஒரு பெரிய பேராகிராஃப் இருக்கு பாருங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் இப்போ ஏன் நம்ம உடலை நான்னு சொல்றேன் அப்படின்னா, அறியாமைனாலதான் நம்ம சொல்லிடுறோம். இந்த அவித்யாங்கிற ஒண்ணு இருக்கிறதுனாலதான் நான் குடிக்கிறேன், நான் சாப்பிடுறேன் அப்படிலாம் நம்ம சொல்றோம். அப்போ இந்த சரீரத்துல இந்த வளையல் இருக்கு, குண்டலம் இருக்கு, இதெல்லாம் இத நான் சொல்லுவேனா? நான் தான் வளையல், நான் தான் குண்டலம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எனதுன்னு ஆயிடும். என்னோட வளையல், என்னோட குண்டலம் அப்படிங்கிறது தான் என்னோட அனுபவத்துல இருக்கு இல்லையா? சோ அதே மாதிரி நான்கிறதுக்கு இந்த சரீரங்கள்லாம் இந்த வளையல், இந்த தோடு மாதிரிதான். அது நான் கிடையாது, அதெல்லாம் எனது.
ஆனா நான் என்ன நினைச்சுடுறேன், இந்த சரீரம் நான் அப்படின்னு நான் நினைக்கிறது அறியாமைனால நினைக்கிறோம். ஆனா எப்படி இந்த கடக்க குண்டலங்கள் இருக்கோ, வளையல் தோடு எல்லாம் இருக்கோ, அந்த மாதிரி அதெல்லாம் என்னோடது, அது நான் கிடையாது. அது மாதிரி இந்த நான்கிற உள்ள இருக்கிற ஆத்மாக்கு இந்த சரீரங்கள்லாம் இந்த தோடு வளையல் மாதிரிதான், அது நானா ஆகாது, அதெல்லாம் என்னோடது. ஸோ அதுதான் இதுல எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் படிச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏதத் கோஷ பஞ்சகம், இந்த பஞ்ச கோஷங்கள் இருக்கே அது மதியம் சரீரம். அன்னமய கோஷத்துல அப்படித்தானே சொல்றோம், நான் தான் சரீரம்னு நினைக்கிறது தான் அந்த கோஷம். சோ மதியம் சரீரம், மதியா பிராணாக, என்னோட அதாவது என்னோடதுன்னு சொல்லணும். நான் என்னோடது சரீரம், மதியம்னா என்னோடது, என்னோட பிராணன்கள், மதியம் மனகா என்னோட மனசு, அதுக்கப்புறம் மதியா புத்திகி என்னோட புத்தி, மதியம் ஞானம் என்னோட ஞானம், விஞ்ஞானமய கோஷம். சோ ஸ்வேனைவ ஞான நியாயத்தே, இதெல்லாம் என்னுடையதாக அறியப்படுகிறது. சோ நான் கிடையாது இதெல்லாம். இந்த கோஷங்கள் இருக்கே, அதாவது மதியம் சரீரம்ங்கிறது நான் அகம் சரீரம் இல்லை, மதியம் சரீரம் என்னோடது இந்த சரீரம். பிராணாக நான் சரீரம், நான் வந்து பிராணன் கிடையாது, அகம் பிராணாக கிடையாது, மதியாக பிராணாக. அத மாதிரி மதியம் மனகா, அகம் மனகா கிடையாது, மதியம் மனகா, மதியா புத்திகி, அதே மாதிரி மதியம் ஞானம். இது ஸ்வேனைவ நியாயத்தை, ஸ்வ அதாவது என்னால் என்னுடையதாக இது அறியப்படுகிறது. தத் யதா, யதாங்கிறது ஒரு எக்ஸாம்பிள். எப்படின்னா மதியத்வேன ஞாத்தம், அதாவது என்னுடையதாக அறியப்படுகிற இந்த கடக்க குண்டல கிரகாதிக்கம், கடக்கம்னா வளையல், சோ குண்டலம்னா காதுக்கு போடுறது, இது கிரகம் வீடு, இந்த ஆதி இது முதலிய இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் நம்ம என்ன சொல்றோம், ஸ்வஸ்மாத் பின்னம். ஸ்வஸ்மாத்னா என்னோடது, என்னோடதுல இருந்து பின்னமா சொல்றேன். என்னுடைய வளையல், என்னுடைய குண்டலம், என்னுடைய வீடுன்னு என்னுடைய நான் இல்லது. சோ என்னோட பின்னமா சொல்றேன், என்னை தவிர்த்து சொல்றேன். அந்த மாதிரி ததா பஞ்சகோஷாதிக்கம் ஸ்வஸ்மாத் பின்னம், இந்த பஞ்சகோஷங்களும் என்னட்டிலிருந்து வேறுபட்டது, நான் கிடையாது, வேறுபட்டது. மதியத்வேன ஞாத்தம் ஆத்மா ந பவதி. சோ ஆத்மாங்கிறது மதியத்துவத்தினால எடுத்துக்க கூடாது, என்னோடதுன்னு எடுத்துக்க கூடாது. ஏன்னா நான் தான் ஆத்மா, என்னோடதும் ஆத்மா அப்படின்னு சொல்லக்கூடாது. சோ மதியத்வேன எதெல்லாம் நம்ம அறிஞ்சுக்கிறோமோ, என்னோட புத்தி, என்னோட மனசு. இப்போ வளையல் தோடுன்னு சொல்லும் போது ஈஸியா புரிஞ்சிடும், ஆமா அது என்னோடதுதான், அது நான் கிடையாதுன்னு. ஆனா இந்த மனசு புத்தி அப்படின்னு வரைச்சேதான் கொஞ்சம் நமக்கு தடுமாற்றம் வரும், என்னோட புத்தி அப்படின்னு இல்லையா, அப்ப நான் இல்லையா அப்படின்னு. சோ இந்த சரீரங்கள், இந்த மனசு, இந்த புத்தியும் மதியத்வேன தான் நம்ம சொல்றோம், என்னோடதுதான் அது, அது நான் இல்லை. அப்போ என்னோடதுன்னு எதெல்லாம் சொல்றேனோ அதெல்லாம் ஆத்மா ந பவதி, அதெல்லாம் ஆத்மா கிடையாது அப்படின்னு சொல்ற. அப்போ அடுத்த கொஸ்டின் வரும், சரி இதெல்லாம் வந்து நீங்க இல்ல இல்லைன்னு சொல்றீங்களே, அப்ப எதுதான் ஆத்மா? அப்ப இது மூணும் இல்ல, இந்த மூணத்தோட இதுவா இருக்கக்கூடிய 11 அம்சங்கள் அனாத்மாக்கள் சொன்னாரே, இந்த மூணுமே இது 11மே இல்லைன்னா அப்ப ஆத்மா என்ன அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? அந்த கொஸ்டினை தான் அடுத்து சிஷ்யர் கேட்கிறார். அதுக்கு பின்னாடி இருக்கு பாருங்க, ஆத்மா தர்ஹி கஹா. தர்ஹினா அப்படின்னா, சோ அப்படின்னா ஆத்மானா என்ன? நீங்க 11 ஐட்டமும் சொல்லி இல்ல இல்ல இல்லன்னு சொல்லிட்டேலே, அப்ப ஆத்மா தர்ஹி கஹா, அப்ப ஆத்மானா என்ன அப்படின்னு கேட்கிற. அப்போ ஆத்மானா என்னன்னா, அதாவது நான் யாரு அப்படின்னா அதுதான் சொல்ற, சச்சிதானந்த ஸ்வரூபகா, சத்து சித்து ஆனந்தம், இந்த ஸ்வரூபமா இருக்கக்கூடியதுதான் ஆத்மா அப்படின்னு சொல்ற. அப்போ அதுல வந்து ஒன்னொன்னா பார்க்கணும். சத்துனா என்ன? காலத்திரையேபி திஷ்டதி இதி சத்து, காலத்திரயம் 3 காலத்திலையும் இருக்கக்கூடியதுதான் சத்து அப்படின்னு சொல்ற. சித்துனா என்ன? ஞானஸ்வரூபம், அறிவு ஸ்வரூபமா இருக்கக்கூடியது சித்து, அதனாலதான் சைத்தன்யம்னு சொல்றோம். ஆனந்தம்னா சுகஸ்வரூபம், இப்படி இருக்கிறது தான் சச்சிதானந்தம். சோ இப்படின்னா என்னங்கிறத இப்போ டீட்டெயில் பார்ப்போம்.